நல்லா வதக்கிடுங்க. இப்போ நல்லா வதவிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். மொத்தமாக இது எல்லாமே ஆறின உடனே நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிட்டோன்னா நம்மளுக்கு காரக்கருணை சட்னி ரெடி ஆகிடும். இதை நம்ம முளக்கத்தான் தோசைக்கு எப்படி இருக்குன்னு தொட்டுட்டு சாப்பிட போகிறோம். பாருங்கள், எல்லாத்தையுமே ஆறிடுச்சு. காரக்கருணை, தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையும் ஜாரில் போட்டாச்சு. தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம அரைச்சிடலாம். பாருங்கள், நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் எடுத்து ஊற்றி இப்போ ஒரு ஆலக்கரண்டி வச்சுருக்கோம் சட்னி தாளிப்பதற்காக. பாருங்கள், சட்னி ரெடி ஆகிடுச்சு. ஒரு கரண்டி கல்லெண்ணெய் ஊற்றிங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கடுகு போட்டுடலாம். அடுத்தது உளுத்தம்பருப்பு போட்டுடலாம்.